டாக்டர் கே கணேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் விருந்தினர்களுக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபுதேவா ஸ்டுடியோஸ் உடைய இரண்டாவது படம் போகன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முதல் படம் தேவி ரிலீஸ் ஆகி 50 நாட்களுக்கு மேலே இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குது. அது ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. பிரபுதேவா ஸ்டுடியோஸுடைய முதல் படமே வெற்றி படம்தான். அடுத்தபடியாக இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த படமும் நிச்சயமாக வெற்றி படமாக அமையும். அந்த அளவில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நானும் படம் பார்த்தேன், ரீரெக்கார்டிங்லாம் இல்லாமல் பார்த்தேன். அந்த படமே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ரவியும் அன்சிகா அவர்களும் ரொம்ப இயல்பாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நிச்சயமாக இந்த படத்தில் அன்சிகாவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரவி எப்போவோ பேர் எடுத்துட்டார். அரவிந்த் சாமியும் அதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேலும் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும் பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நாங்கள் சொல்லி இது பண்ண முடியாது. ஆக மொத்தத்தில் இந்த படத்தை இயக்குனர் லக்ஷ்மண் ரொம்ப நல்ல முறையில் ஒரு தரமான படமாக எடுத்திருக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை நம்பி இந்த படத்தை தமிழக உரிமையை சரவணன் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அவருக்கும் நிச்சயமாக இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை தரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் வருகிறவர்களை வரவேற்கிறோம். It's very proud to associate with Prabhudeva Studios and Dr. I. Sariganesan sir for this project actually. தனிவருவனுக்கு அப்புறம் ஜெயம் ரவி சார் அண்ட் அரவிந்த் சாமியோடைய காம்போ நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். and then of course you all know that இது டீசர்ஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. we all set for ready for the release actually. நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். எல்லா தியேட்டர்ஸ் எல்லாம் நல்ல பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக இந்த படத்தை கொண்டு வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தெரிவிங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். அடுத்ததா போகன் திரைப்படத்தின் கதாநாயகன் போகன் ஜெயம் ரவி அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன் எல்லாம் இவ்வளோ ஷார்ட்டாக பேசுகிறாங்கன்னு தெரில. நான் நல்லா தான் பேச போகிறேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப முக்கியமான படம். எப்பயாவது தான் அது அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு படம் ஒரு முக்கியமான படமாக ஒரு தோணும், கிடைக்கும், அதே மாதிரி வரும், அதே மாதிரி வந்திருக்கும் கூட. ஸோ அதனால் நான் கொஞ்சம் பேசினா தப்பாக எடுத்துக்காதீங்க. நல்ல விஷயம்தான் எல்லாமே. முதல்ல இந்த படத்துக்கு முக்கிய காரணம் ஐ. ஸ்ரீகணேசன் சாரும் பிரபுதேவா சாரும் தான். அவங்க என்னென்னா, இந்த படம் இது உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இது என்னவா வரும்னு தெரியறதுக்கு முன்னாடியே என் மேலேயும் லக்ஷ்மண் மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஒரு பாரமாக தான் இருந்தது. எவ்வளோ தான் அது சந்தோஷமாக இருந்தாலும் அதோட 1% அதிகமாக எனக்கு பாரமாக தான் இருந்தது. ஏன்னா
எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் முதல் தடவை பிரபுதேவா ஸ்டுடியோஸ்னு பிரபுதேவா சார் கிரியேட் பண்ணுறாரு ஒரு விஷயத்தை, இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. அவர் வந்து சினிமாவை லவ் பண்ணுற ஒருத்தர். அவர் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த புது ப்ரொடியூசர்ஸ் வரணும்னு ஆசைப்படுவோம் நம்ம எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி அவர் வரும்போது என்ன ஹீரோவை செலக்ட் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பெருமை தான். அந்த பெருமைக்கு மேலே அந்த ஒரு ப்ரெஷர் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது, எப்படியாவது நல்லபடியாக இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்து லக்ஷ்மண் மீட் பண்ணார். நான் சொன்னேன், ஒரு இப்போ ரோமியோ ஜூலியட்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், ஹிட் பண்ணியிருக்கோம் சார், பாருங்கள் சார்னு. பார்த்தாரு. பார்த்த உடனே 5 செகண்ட் தான் கூப்பிட்டு போனார். ஓகே, நீங்கள் நம்ம ப்ரொடக்ஷனு அப்படின்னு கை குலுக்கிட்டு முடிஞ்சிடுச்சு. அது வந்து எனக்கு அது ஒரு கனவு மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவரை நான் வந்து ரொம்ப, அது எப்படி சொல்கிறது, அது ஒரு பிரதர் மாதிரி மதிப்பேன், ஒரு ஒரு ஃப்ரெண்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு டெக்னீஷியனாக வந்து ரொம்ப நேசிப்பேன். இஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ இன் திஸ் ஃபில்ம் சார். ஐ வில் ஆல்வேஸ் ஃபீல் கிரேட்ஃபுல். அண்ட் இதுக்கப்புறம் எல்லாரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அடுத்தது வந்து நம்ம டைரக்டர் லக்ஷ்மண். எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ் கொடுத்த டைரக்டர். அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, தனி ஒருவன் தான் சொல்லுவாங்க. அது இருக்குது கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சக்ஸஸ் கொடுத்த டைரக்டர் வந்து ஒரு ரெக்கக்னைசபிள் சக்ஸஸ் கொடுத்தாரு ஒரு சின்ன டவுன் பீரியடுக்கு அப்புறம். ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம். அண்டு அவர் வந்து என்னை விட்டு போகல. அதுக்கப்புறம் சார் உங்கள் கூட படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், இன்னும் பெரிய ஹீரோஸ் கூட பண்ணுங்கள், நல்ல ஹீரோஸ் கூட பண்ணுங்கள். நல்லன்னு சொல்லாமல், நான் நல்ல ஹீரோ தான், ஓகே பெரிய ஹீரோஸ் கூட பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னேன். இல்லை சார் நம்மளே பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ அதுக்கப்புறம் அந்த டீம் அப்படியே உருவாச்சு. இந்த படம் நான் ஏன் முக்கியமான படம்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சுருக்கேன். அதுக்கான பலனும் கிடைக்க போகுதுன்னு ஸ்பாட்லேயே தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா சில விஷயம் இந்த படத்தில் அந்த விஷயத்த சொன்னால் கதை தெரிஞ்சிடும், அதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த விஷயம் வந்து ஸ்பாட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த படம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனது. அண்ட் இது வந்து எனக்கு நிச்சயமாக கரியரில் முக்கியமான படமாக இருக்கும், அதெல்லாம் உண்மை. ஆனால் லக்ஷ்மணுக்கு வந்து இது ஆக்சுவலாக ஒரு 4வது 5வது படமாக பண்ண வேண்டியது. அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் மேக்கிங் இந்த படத்தில் தேவைப்படுது. பட் 2வது படமாகவே பண்ணார், எங்களுக்காக பண்ணார். ஸோ நிறைய ப்ரெஷர், ஒரு 2-3 வயசு அதிகமாகிடுச்சு அவருக்கு இந்த ப்ரெஷரில். பட் நல்லது தான், எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான். அடுத்தடுத்து இன்னும் பெரிய படங்களாக பண்ணுவீங்க, நல்ல படங்களாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஹன்சிகா அவங்களோட 3வது படம் எனக்கு. எல்லாமே வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கேயும் காதல், அவங்க அப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் கூட திருப்பி நான் அவங்க கூட பண்ணும்போது ரோமியோ ஜூலியட், அதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆனாங்க, டிகிரி முடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ போகனில் வந்து பிஹெச்டிலாம் முடிச்சிட்டாங்க. அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ டாக்டரேட் எப்போ அடுத்தது ஓகே வாங்கிடுவீங்க. ஸோ அண்ட் இன்னும் கூட பேசுவேன் நான், ஓகே தானே? ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். அதை வந்து நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. அரவிந்த் சுவாமி சார், அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். தனி ஒருவனில் ஒரு அருமையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவர்கிட்ட ஏற்பட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் விட பிரபு சார் மாதிரி தான், ஒரு பிரதர் மாதிரி தான் எனக்கு அவர். எனக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே வந்து நிற்கக்கூடிய ஒருத்தர் தான் அவர். ஸோ அவர் வந்து நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு டீம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ தனி ஒருவன் வந்து அவருக்கு தெரியும் என்னவா வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ தானே ரவி பண்ணுறோம், உடனே பண்ணால் கரெக்டாக இருக்குமா, யோசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் ஒரு கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். போனேன், லக்ஷ்மணை கூட்டிகிட்டு போனேன், கேட்க வச்சேன். லக்ஷ்மண் சொன்னார். அப்புறம் நான் வந்துட்டேன். அப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அரவிந்த் சுவாமி சார்கிட்டேருந்து. ரவி, இப்போ நீ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு புரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கையாக இந்த படத்தில் வந்து உள்ளே வந்தார். ஸோ இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு லவ்னால் ஏற்பட்ட ஒரு டீம். இந்த டீம் இது வந்து நான் என்றைக்குமே ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய டீம். படம் ரொம்ப நல்லா வரும், அது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. பட் இந்த படத்தினால இந்த ஒரு அழகான ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. இது எப்பவும் இதே மாதிரி இன்னும் பல மடங்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகணும் தான் நான் நினைக்கிறேன்.
லக்ஷ்மண் வேறு யார் பற்றி சார்? ஆமாம் சார், ஆமாம் சார். அண்டு இந்த டீமில் முக்கியமான ஒருத்தர், எங்களுடைய பேக் போன்னே சொல்லுவேன், சவுந்தர் சார். அவர் வந்து எப்படின்னா ரோமியோ ஜூலியட்லேயும் அவர் தான் டிஓபி. லக்ஷ்மணுக்கு வந்து ஒரு ரொம்பவே பக்கபலமாக இருந்த ஒரு சினிமாட்டோகிராஃபர். அவருக்கு எது கரெக்ட், எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒருத்தர். நான் நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க என்னென்னா அவங்களுடைய வேலையில் மட்டுமே குறியாக இருப்பாங்க, லைட்டு அந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்களில் மட்டுமே. பட் இவர் வந்து அப்படி கிடையாது, இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பார், ஷார்ட் டிவிஷன் சொல்வார், நிறைய விஷயங்களில் வந்து அவரும் இன்வால்வ் ஆவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிரதர் தான் அவரும் எனக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணும். எப்பவும் போல் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்பவும் போல் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இது வந்து நான் சும்மா பேச்சுக்காக சொல்கிறது இல்லை. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதில் இருக்கிற எல்லா என்னுடைய மைனஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் சரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ளஸ்ஸை வந்து இன்னும் ப்ளஸ் ஆக்கியிருக்கேன். ஸோ சொல்லிகிட்டே இருங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு நான் ரெடி. இந்த படம் உங்களுடைய படம், இதை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நன்றி, வணக்கம். போகன் திரைப்படத்தின் கதாநாயகி தி கார்ஜியஸ் ஹன்சிகா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரோமியோ ஜூலியட் பண்ண அந்த டீம் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மை கோஸ்டார் ரவி, rather my favorite co-star Ravi, director Lakshman, cameraman Sundar. எங்கள் டீமில் நியூ எடிஷன் அரவிந்த் சுவாமி சார். இட் வாஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. எங்கே எல்லாரும் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்ட ப்ரொடியூசர் சார் கணேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கேயும் காதல் பார்த்த சேம் எனர்ஜி, சேம் enthusiasm Prabhudeva sir. He was the first one to introduce me to Tamil cinema, so I'll always be grateful to him. Iman kuda enoda wishes. Bogan enga team irko inoda hit kodukana nambaren. To all my media friends, thank you so much for supporting us. Nandri. லக்ஷ்மண் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லா ஊர்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஹாய், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இயர். ரொம்ப பெரிய அப்பாலஜி, எனக்கு கொஞ்சம் சின்ன டிலே ஆச்சு, வெரி மச் வச்சுக்கோங்க ப்ளீஸ். போகன் பற்றி ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ண வேண்டியது வந்து பிரபுதேவா சார். ஏன்னா செலக்ட் பண்ணிட்டாரு, இது பெரிய பேர்டன். நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா சாருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணணும். அவங்க ரெண்டு பேர் தான் ப்ராஜெக்ட், அவங்க ரெண்டு பேர் தான் என்னுடைய பில்லர்ஸ். Ravi sir, as usual, thanks. Hansika, thanks. And எல்லாமே டோட்டல் டீம், என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இமான் சார் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எக்ஸ்ட்ராடனரியாக சாங்ஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு ஆல்மோஸ்ட் வைரல் ஆகிட்டு இருக்கு எல்லா சாங்குமே. அது ஒரு ஆல்பமில் வந்து 5 பாட்டும் ஹிட் ஆகிருக்கிறது கஷ்டம் சொல்லுவாங்க. நடந்திருக்கு 2ஆவது டைமாக ரோமியோ ஜூலியட்டுக்கு அப்புறமா. ஸோ ஐம் ஹாப்பி ஃபார் தட். அண்ட் வாட் இஸ் இட், நத்திங் எல்ஸ். தேங்க்யூ. அடுத்ததா பேச வேண்டியது ஒருத்தர் தான், பிரபுதேவா ஸ்டுடியோஸ் தயாரிப்பாளர் திரு பிரபுதேவா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல என்னோட வணக்கம். ரொம்ப திருப்பி இந்த மாதிரி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தேவி படம் பண்ணும்போது கூட ஆக்டராக தான் உங்களை சந்தித்தேன். எனக்கு வந்து அப்போ கூட எனக்கு ப்ரொடியூசர்லாம் எனக்கு தெரியல. இது எனக்கு புதுசாக இருக்குது ப்ரொடியூசராக பேசுகிறது. எனக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் தெரில. நான் படம் பார்த்தேன், 80% தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் உடனே ரவிக்கு தான் ஃபோன் பண்ணேன். ரவி ரொம்ப நல்லா இருக்கு ரவி, எனக்கு பிடிச்சது, உங்களை பார்த்து சொல்லுவேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் லக்ஷ்மண் பற்றி பேசுகிறேன். எனக்கு லக்ஷ்மண் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் இவ்வளோ புத்திசாலி எனக்கு தெரியாது. ரோமியோ ஜூலியட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, நல்லா பண்ணியிருக்கேன் லக்ஷ்மண், ரொம்ப நல்லா பண்ணி. லக்ஷ்மண் வந்து ரொம்ப சாது. ஐ மீன் நாங்கள் என்ன சொன்னோமோ அந்த பட்ஜெட்டில் அவர் எடுக்கலை, கொஞ்சம் அதிகம் தான் பண்ணார். பட் அதை மீறியும் கணேஷ் சார் சந்தோஷமாக இருக்காருன்னா படம் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள், அப்படி எடுத்திருக்காரு. லக்ஷ்மண் யூ டன் வண்டர்ஃபுல் ஜாப். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப மரியாதைக்குரிய படம், ரொம்ப புத்திசாலியான படம். இது ரொம்ப கஷ்டமான படம் கூட, ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வெல்டன் லக்ஷ்மண்.
அண்ட் அது எங்கள் பேனரில் இப்படி ஒரு படம் வந்ததுக்கு வி ஆர் ப்ரவுட் அண்ட் வி ஆர் லக்கி டு கெட் தட். அப்புறமா அன்சிகா, எங்கேயும் காதலில் கூட நான் இவ்வளோ தமிழ் கேட்கல, இந்த மேடையில் தான் அவ்வளோ தமிழ் கேட்டேன். அண்டு நான் ஃபஸ்ட் டைம் அன்சிகா பார்க்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த 80% படம் லக்ஷ்மண் கிட்ட படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அன்சிகாவோட லக்ஷ்மண் என்ன இந்த பொண்ணு இப்படி நடிச்சிருக்கு, கலக்கிடுச்சே, சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் இவர் டன் வண்டர்ஃபுல் ஜாப் அன்சிகா, வெல் டன். அண்ட் அரவிந்த் சாமி சார், நான் மின்சார கனவு பண்ணும்போது கூட எனக்கும் அரவிந்த் சாமி சாருக்கும் அவ்வளவு கனெக்ஷன் இல்லை. நான் பாட்டு நடிப்பேன், அவர் பாட்டு நடிப்பார், அப்புறம் பேசுவோம், ஹாய் ஹாய் அப்படியே போயிடுவோம். பட் இந்த படம் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங் பண்ணும்போது தான் நான் அவ்வளோ பேசினேன். இதில் தான் ஒரு சின்ன குட்டி ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு இன்னும் அதோட பெட்டராக இருந்துச்சு. நான் அவர் வீட்டுக்கு போனேன், அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், நல்லா பேசணும். அந்த மாதிரி ஒரு இந்த போகன் படம் அப்படி ஒரு அமைச்சு கொடுத்துச்சு. அந்த இந்த படத்தில் அரவிந்த் சாமி பண்ணும்போது வா அரவிந்த் சாமி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தோணும். அப்புறம் அன்சிகா சீன் பண்ணோம், அன்சிகா இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரவி பண்ணும்போது ரவி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்படி 3 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் தன் வண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் தம்பி ரவி. ஆக்சுவலாக இந்த படம் ஃபஸ்ட் நாங்கள் தேவி படம் அப்போல்லாம் அனௌன்ஸ் கூட பண்ணல, நாங்கள் எடுக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியல. பட் போகனை தான் ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்ச உடனே நம்ம ரவி சார் தான், ரவி தான் எனக்கு மைண்டில் வந்தார். நான் ஒன்று சொன்னேன் கணேஷ் சாருக்கு, இந்த படம் மெயின் படம், இந்த படம் நல்லபடியாக முடியாது காரணம் கணேஷ் சார் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும். அண்ட் ரவி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது எப்படி தெரியல, இது எப்படி இல்லை, ஒரு குட்டி கமல் சார் மாதிரி. வெரி வெரி பிரெய்னி போல, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாம் தெரியும் ரவிக்கு. ஈச் அண்ட் ஒரு சீன்லேருந்து இல்லை சார், நமக்கு கூட எனக்கு கூட அவ்வளோ நாலேஜ் இருக்காது. ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு கதை கேட்டோம், அவ்வளோதான். ரவி இருக்காரா, ஓகே ரவி பார்த்துப்பாரு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஏன்னா நோண்டி 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 நல்ல படத்தை ரவி அண்ட் அரவிந்த் சாமி அண்ட் அன்சிகா டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அந்த டீம் லக்ஷ்மண், யுவர் டீம் ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப், சூப்பர். எங்கள் சார்பாக பிரபுதேவா ஸ்டுடியோஸ் சார்பாக உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் சரவணன் சார் பைரவா வாங்கியிருக்கீங்க, அப்புறம் இது வாங்கியிருக்கீங்க, ஸோ அந்த நம்பிக்கையோடு வாங்கியிருக்கீங்க. தேங்க்ஸ் டு யூ சார். அண்ட் ஜேபி சாரோட தங்கச்சி பையன், அவரும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு வருண் நாங்கள் ஜாலியாக அப்படி கூப்பிடுவோம், வருண் நல்ல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்தேன். வெரி என்டர்டெய்னிங், வெரி கமர்ஷியல், சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். தேங்க்யூ.